ஸ்டாலின் அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களை கூட்டியிருக்கிறார். ஏன் கூட்டினாருன்னா, எலெக்ஷன் வருது, மாவட்ட செயலாளர் நல்லா வேலை செய்யணும். அவன் தானே திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் தானே உயிரே. அதனால தானே அவன் தானே இப்போ எல்லாம் இந்த சார் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் அவன் வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறது, இதை போடுறது, ஆட்களை எல்லாம் அவன் தான் பண்ணுவான். அதனால் அவங்கள ஊக்குவிக்கணும், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இப்போ எலெக்ஷன் ஒர்க்கு எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்குறேன். அப்போ சில மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் அப்பா உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி, உங்கள் அப்பா ஃபோன் வச்சுருக்காரா, நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறேன். உடனே அவங்க நம்பர் கொடுத்தோன்னே அவரே ஃபோன் பண்ணுறாரு. நான் ஸ்டாலின் பேசுகிறேன், மாவட்ட செயலாளர் சொன்னார் நீங்கள் வந்து என்ன உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னா நாளைக்கே சென்னைக்கு வரீங்களா, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்க. இன்னொரு மாவட்ட செயலாளர் என் பையன் எடுக்கணுங்கிறான், அவனுக்கு ஒரு ஃபோன், நாளைக்கே வாப்பா நம்ம எடுத்துக்கலாம், அந்த வீடியோ வைப்பார். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுகிறேன். உங்கள் மகன் செயலாளர் இருக்கிற ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காருங்க, பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட, நாளைக்கு வரீங்களா அலுவலகத்துக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் இருங்க, மகன் பேசுகிறாரு, மகன்கிட்ட கொடுக்குற, மகன்கிட்ட சிவகுமார்கிட்ட கொடுக்குற பேசுகிறேன். யார் வருவீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஈஸி அக்சசபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட கட்சிக்காரவங்களோட இவங்களோடனா அணுகுமுறை, உங்களை வந்து தலைவர்களை ஈஸியாக பார்க்குற இது வந்து இருக்கணும், பார்க்குற தூரத்தில் இருக்கணும். பல பெரிய தலைவர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க ஃபோன் நம்பரே தெரியாது. நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா அந்த நம்பரே எடுக்கவே மாட்டாங்க. வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா பதிலே வராது. பெரிய தலைவர்கள்லாம் அப்படி தான். அண்ணாதுரையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கருணாநிதி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த சாயங்கால நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் ஃப்ரீயாக இருப்பார், யார் வந்தாலும் பார்ப்பார். இப்போ எம்ஜிஆர்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ஜெயலலிதா அவர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க கட்சிக்காரவங்களை உடனே பேசி ஃபோனில் எல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இதில் என்னென்னா, எலெக்ஷன் வரும்போது மட்டும் இப்படி இருக்கிறாரு ஸ்டாலின். சாதாரண நேரத்தில் இப்படி பேசுனா அவருக்கு உண்மையிலே நம்ம பாடுறோம். ஆனால் எலெக்ஷன் டைமில் பேசுனா என்ன அர்த்தம், அவங்களால காரியம் சாதிக்கணும், அதுக்காக நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணுறதுக்காக பேசுகிறீங்களோன்னு மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும்ல. அதனால் ஸ்டாலின் அவர்களை, நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தும் கட்சிக்கு தலைவராக இருந்தும் உங்கள் தொண்டர்களின் குடும்பத்தினரை நேரடியாக ஃபோனில் பேசி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயம். இதை தொடருங்க. ஆனால் எல்லா நேரத்திலும் தொடருங்கள். எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக மட்டும் இதை தொடர்ந்தீங்கன்னா அப்போ எல்லோரும் எலெக்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் எல்லா நேரத்திலும் ஸ்டாலின் இதே மாதிரி இருந்தால் நாம் வரவேற்போம். எலெக்ஷனுக்கு நேரத்தில் மட்டும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அது வந்து அரசியலுக்காக செய்யக்கூடிய நடிப்போ அப்படிங்கிறக்காக இதுக்கு சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிடும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டம். அதில் நம்ம ஆளுங்க அரசியல்வாதிகள் பண்ணுற வேலை இருக்க, சூழ்ச்சி எல்லாத்துலேயும். அதாவது கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா முட்டாளாக்கிறவங்க எல்லோரும். இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இது ரயில் கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் ரொம்ப நாள் மத்திய அரசாங்கத்தில் நிலுவை இருக்குது. அப்போ அந்த திட்டம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, மெட்ரோ நிர்வாகம் அங்கேருந்து ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து மதுரை மெட்ரோவுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு பொருளையை கிளப்பி நம்மளை மாதிரி ஆளுங்களெல்லாம் முட்டாளாக்கி எல்லா திமுக கூட்டணி கட்சி பூரா அதுக்கே வர்றாங்க. என்னென்னா முடியாதுன்ட்டாங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ முடியாதுன்ட்டாங்க, மதுரைக்கு மெட்ரோ முடியாதுன்ட்டாங்க. அதனால எல்லாம் என்ன நினைப்பான், கோயம்புத்தூரில் இருக்கிறான், ஏன் நமக்கு சென்னைக்கு இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் மெட்ரோ ரயில் இல்லை, இப்போ பாஜக படு மோசம் அப்படின்ட்டு எலெக்ஷனில் மாற்றி ஓட்டி போடுவானான். மதுரையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது பாஜக அப்படி பண்ணுறாங்க, பழி வாங்குறாங்க, மதுரையை ஏன் பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனால் பொய்யை எத்தனை நாளைக்கு அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. பூரா சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லி இப்போ பாஜக இது பண்ணிட்டு முடியாதுன்ட்டாங்கன்னு ஒன்று
இன்றைக்கி மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை விடுறாங்க, நாங்கள் எங்கப்பா முடியாதுன்னோ, நாங்கள் முடியாதுங்க இல்லையே. போக்குவரத்து ஆய்வு திட்டத்தோட இது கேட்டிருக்கோம், நகல் கேட்டிருக்கோம். அதாவது மெட்ரோ வந்ததுன்னா போக்குவரத்து எப்படி இருக்கணும், மற்ற போக்குவரத்துகள், அதற்கான ஆய்வு அறிக்கை ரெடி பண்ணியிருக்கீங்களா, அதை அனுப்புங்க, அப்போ தான் நாங்கள் வந்து இதுக்கு இது கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. உடனே என்ன சொல்லிட்டான் அவன், இவங்க எல்லாம் போச்சு, 2ஐயும் ரத்து பண்ணிட்டாங்கங்கிறான். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க, 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பொய். இந்த பொய் புரட்டிலேயே வந்து இவர்கள் உருண்டு இது பண்ணோம், அதுலேயே நனைஞ்சு அதிலேயே இது பண்ணி இப்போ அனுபவப்பட்டோம். இப்படி பொய்யா கிளப்பி விடு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மெட்ரோ நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா மதுரையிலே 20 லட்சம் பேருக்கும் குறைவாக இருக்காங்க, அதனால் முடியாதுன்னு சொன்னனா, எப்பா டெல்லிக்கு பக்கத்தில் ஆக்ராங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதில் 20க்கும் கீழே 15 லட்சம் பேர் இருந்தான், அங்கெல்லாம் மெட்ரோ கொடுத்துருக்கோமே. கோயம்புத்தூரில் 20 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம், ரத்து பண்ணிட்டோம். அங்கே வந்துக்கிட்டு இதை விட கம்மியாக இருக்கிற வட இந்தியாவில் ஊர்களுக்கு கொடுத்துருக்கோமே. ஸோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, மெட்ரோ விளக்கம் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு விளக்கத்தை வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்க மாட்டாமல் நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்லி இன்டர்நெட்டில் இது போட்டு பாரு கேன்சல் ஆயிடுச்சுன்னு பண்ணுறோம். எலெக்ஷன் டைமு ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மக்களுக்கு இவர் சொல்லி எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் உண்மையிலேயே மெட்ரோ கொடுத்த விளக்கத்தை பாருங்கள். அதில் வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, விளக்கம் தான் கேட்டிருக்காங்க. இந்த விளக்கத்தை உங்கள் ஒழுங்காக சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா இது வந்து நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன் டைமில் பொய்யா பேசுவாங்க, அதை நம்பிடாதீங்க அப்படிங்கிற கருத்தை இந்த மெட்ரோ விஷயத்தில். ஏன்னா அந்த மெட்ரோ விஷயந்தான் ட்ரெண்ட் ஆகிருக்கு, இப்போ எல்லா இடமும் அதுதான் வருது. அந்த மெட்ரோ விஷயத்தில் உண்மை மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சார் விஷயம். தினமும் சாரை பற்றி ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். இதை ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம், சாரில் குழப்பங்கள் எல்லாம் பண்ணி குழப்பம்னு இந்த பக்கம் சொல்லிட்டு திமுககாரங்க என்ன பண்ணுறான், அந்த சார் ஃபார்மை எடுத்து வீடு வீடாக அந்த இவங்களோட போய் தேர்தல் அதிகாரியோட போய் இவனுக்கு வேண்டிய திமுககாரங்க இவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு வீட்டையும் ஃபில்லப் பண்ணி வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறான். இவ்வளோ குழப்பம்னு வெளியில் சொல்லிட்டு இவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான வாக்காளர்கள் அத்தனை பேரையும் சாரில் ஃபில்லப் பண்ணி சேர்த்துட்டான். இன்னும் சில பேர்லாம் அவங்க தான் அந்த தெருவில் இருக்கிறவனெல்லாம் என்னமோ அவனுக்கு மாமன் மச்சான் மாதிரி அங்கே போகிறான், என்னவா யாருன்னே தெரியாது. உங்கள் அரசாங்கத்து மேலே எல்லாருமே அதிருப்தியாக இருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாங்க, ரொம்ப வேண்டியவங்க மாதிரி என்னவா அப்படின்ட்டு அவங்கள சார்றதுல இவங்களே ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. எதிர்கட்சி ஒரு ஆளை காணும், எதிர்கட்சி உன் கட்சிக்கு வேண்டியவனை சார் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்க ஆள் இருக்கானான்னு கேட்டால் ஆளை காணாமல் தவக்கையில் அவளும் இல்லை, அதிமுகவிலும் இல்லை, பிஜேபியிலையும் இல்லை. திமுக தொண்டர்கள் வேலை செய்கிற அளவுக்கு எதிர்கட்சி தொண்டர்கள் வேலை செய்யலை. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து சரியாக வேலை செய்யலை, சார் இதை வந்து சரியாக நீங்கள் ஃபில்லப் பண்ணலை. அவன் வந்து பக்காவாக திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் எல்லாம் ஃபில்லப் பண்ணி இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கான், வெளியில் இந்த பக்கம் திட்டிக்கிட்டும் இருக்கான். இப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி, அது திமுக அது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சார் மூலம் சதி செய்கிறது அப்படிங்கிறான். சரி, சதி செய்கிறதுங்கிறாங்கல்ல. சமீபத்தில் தான் பீகாரில் தேர்தல் நடந்தது. பீகாரில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ தெரியுமா, 7,90,00,000. தமிழ்நாட்டில் 6,40,00,000. அதிலே பாதி ஒரு பகுதியை காலி பண்ணணும். பீகாரில் 7,90,00,000. உடனடியாக 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. காரணம் அங்கே பாஜகவை தான் ஆளுங்கட்சி கரெக்டாக வேலையை முடித்தாங்க. 65 லட்சம் பீகாரில் இப்போ தோற்று போச்சு எதிர்கட்சி. எந்த ஒரு எதிர்கட்சியாவது சாரில் நடந்த தில்லுமுள்ளால் நாங்கள் தோற்றோம், சாரில் இத்தனை வாக்காளர்கள் பேர் விட்டு போச்சு அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு 10,000 கொடுத்தாங்க அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாரு. தேஜஸ் யாதவ் சாரை பற்றி பேசலை, 65 லட்சம் வாக்காளர்களை எடுத்தோம் அதனால தான் தோற்றோன்னு சொல்லலை. அப்போ வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் சார் மூலம் எதுவும் தில்லுமுள்ளு நடந்தது தப்பு நடந்ததுன்னு சொல்லலை.
நம்ம ஸ்டேட்டில் மட்டும் அதை சொல்கிறான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 65 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்காளர்களின் வாக்குகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா புரளியை கிளப்பி விட்டு சார் மோசம்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் சார் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி திமுக காரனெல்லாம் வாக்காளர்கள் கரெக்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெட்டை வேஷம். அதனால தான் சீமானே சொன்னார், என்னப்பா சாருக்கு எதிர்ப்பாக பேசுகிறீங்க திமுக, ஆனால் பார்த்தீங்கன்னா சார் ஃபார்மை நீங்கள் தான் முதல்ல போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்களே, நிரப்பி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சார் இதில் மறுபடியும் இதை கிளப்பி விடுறாங்க. இது ஒன்றும் பாஜக சதியும் இல்லை, இது ஒன்றும் தேர்தல் கமிஷன் சதியும் இல்லை. திருமாவளவன் சொல்கிறபடி தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. சொன்னபடி ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து வாஜ்பாயிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் வந்து தான் அந்த பேருடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து சுருக்கமாக சாருன்னு சொல்கிறது. அதை தவிர இது ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்ட திட்டம். அதனால் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறேன், சார் ஃபார்மில் அவங்க கேட்குறதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து எல்லோரும் வாக்காளர்களாகுங்க. தாவைக்கா தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா குடும்பத்தை பூரா சார் இதில் வாக்காளர்களாக மாற்றுங்கள். அதிமுக பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை பூரா கஷ்டப்பட்டு லீவ் போட்டாச்சு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து எவ்வளவு ஓட்டுக்களை நீங்கள் வந்து வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்க முடியுமோ அதை சேருங்க. இல்லைன்னா இப்போ உங்களுக்கு செல்வாக்கு இருந்தும் ஜெயிக்க முடியாமல் போய்விடும். அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது கவர்னர். அவர் எங்கே ஒரு மீட்டிங் போனாலுமே உண்மையை பேசிப்படுறார். அவர் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைந்து விட்டதுன்ட்டார். எல்லாம் கொதித்து எழுந்துட்டாங்க திமுககாரங்க. மந்திரி அன்பில் மகேஷெல்லாம் கோபம் வந்துச்சு. என்ன ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைஞ்சிருச்சா எங்கள் ஆட்சியில், எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதான் ஆராய்ச்சி படிப்புனா என்ன தெரியுமா, எதையாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து ஆராய்ச்சி செய்து அதில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பட்டம். அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டின்னு பட்டம் கொடுப்பான், டாக்டர்னு கொடுப்போம். நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கலாம். இது வந்து ஆராய்ச்சி படிப்பை படித்தவர்கள் போடுற டாக்டர். அந்த காலத்துலலாம் ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர்னு போட்டாலே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆராய்ச்சி படிப்பு படித்து வாங்கினவன்ப்பா, அது படித்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஆராய்ச்சி? 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம். அதுவும் தினமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் அதில் ஆராய்ச்சி செஞ்சு கட்டுரை எழுதி அதெல்லாம் இது பண்ணி நிறைய பேர் போய் பேட்டி கண்டு அவங்க கருத்துக்களை எல்லாம் வச்சு அந்த ஒரு இதை நிரூபிப்பாங்க. அதுதான் ஆராய்ச்சி கட்டு. ரொம்ப இதுவாக இருந்தது. என்றைக்கு அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சாங்களோ அந்த ஆராய்ச்சி படிப்பு குட்டிச்சவராச்சு. ஏன்னா அரசியல்வாதி ஊனா பல்கலைக்கழகங்கள் இவங்களுக்கெல்லாம் படிக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ ஆராய்ச்சி படி படிக்கிறதுனா எம்ஏ படிச்சிருக்கணும், எம்ஏ எம்எஸ்சி அப்படி படித்தா தான் பிஹெச்டி போக முடியும். பத்திரிக்கையும் புறா நம்ம அரசியல்வாதி புறா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாத்துக்கும் டாக்டர்னு போட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆளுங்கட்சியிலையும் சரி எதிர்கட்சியிலையும் சரி டாக்டர்னு போட்ட உடனே இந்த ஆராய்ச்சி படிப்பு படித்த மாணவன்லாம் நொந்து போயிட்டான். நம்ம 3 வருஷம் 5 வருஷம் எவ்வளோ 1000 லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணணும். இன்றைக்கி அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி 12 மணி நேரம் 15 மணி நேரம் படித்து வாங்கும் டாக்டர் பட்டத்தை இன்றைக்கி போய் அரசியல்வாதி எல்லாம் வந்துக்கிட்டு அது இலவசமாக வாங்கி போட்டுக்கிறானே. அதுவும் இப்போ நிகரநிலை பல்கலைக்கழகங்கள்னு வந்தது, டீம்டு யூனிவர்சிட்டி, அது தனியாரில் இருக்குது. அவன் பூரா சினிமாக்காரனை கூப்பிட்டு இருந்தா டாக்டர் உனக்கு அப்படின்னு சினிமாக்காரனை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதைத்தான் கவர்னர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைந்து விட்டது. காரணம் படிக்காதவன் எல்லாருமே வந்துக்கிட்டு ஆராய்ச்சி படிப்பில் போய் டாக்டர்னு வாங்கிடுறான். அந்த அர்த்தத்தில் சொன்னார். அவ்வளோ பேத்துக்கும் கோபம் வந்துச்சு. அதனால் நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா தலைவர்களுக்கும் சொல்கிறேன், அரசியல் தலைவர்கள் சினிமாக்காரன் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், யாராச்சும் டாக்டர் பட்டம் கொடுத்து ஆராய்ச்சி இது கொடுத்தானா வாங்காதீங்க, அது கேவலம். அதெல்லாம் படித்தவனுக்குரிய பட்டம். 3 வருஷம் 5 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறான். அதை வாங்கினீங்கன்னா அதை விட கேவலம் உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் டாக்டர்னு போட்டிங்கன்னா அதுக்கு வேறு வேலை பார்க்கலாம். இதெல்லாம் கேவலம். படித்தவனுக்குரியதை நீங்கள் எடுக்கலாமா? இல்லை உங்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்கணும்னு தான் சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன், 3 வருஷம் அந்த ஆராய்ச்சி படிப்பில் ஏதாச்சும் ஒன்று தமிழ்லேயே எடுங்க, ஆராய்ச்சி செஞ்சு 3 வருஷம் 5 வருஷம் அதை வந்து இதை சப்மிட் பண்ணி படித்து திறமையில் வாங்கி டாக்டர்னு போடுங்க, உங்களுக்கு நானே மாற போகிறேன். அதனால் கவர்னர் சொன்னது சரியான விஷயம்.
ஆராய்ச்சி படிப்பு தமிழ்நாட்டில் தரம் குறைந்து போய்விட்டது. எல்லாருக்கும் சொல்கிறேன், சினிமாக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். உங்களுக்கு டாக்டருங்கிற பட்டத்தை நீங்கள் யார் கொடுத்தாலும் வாங்கினீங்கன்னா அது நல்லா படிக்கிறவங்களுக்கு, திறமைசாலிகளுக்கு நீங்கள் செய்யும் துரோகம்.